இப்போ எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறீங்க, தர்க்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தம்பி நீங்க சொல்ல சொன்னா சொல்றாங்க. கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்போது அவருக்கும் செய்தியாளருக்கும் வாக்குவாதமானதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினீங்க. பாஷா எங்க அப்பா குண்டு வச்சது தப்பு, அதுல 50 பேர் செத்துட்டாங்க தப்பு. குஜராத்தில் பல ஆண்டுகளை கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யாரு? அது யாரு? அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே நடந்துருச்சா? நீதிமன்றம் யாருக்கு சம்பந்தம்? நீதிமன்றம் சொல்லிருச்சு. உங்கள் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மன்றம் சொல்லுதா? ஒருத்தர் தெரியாம நடந்துருச்சா? சொல்லுங்க தம்பி. இது நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா ஏற்க சொல்லிடல. நீதிமன்றம் சொன்னதுக்கு தானே ஆளுநர் பதவி. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறீங்க, தர்க்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தம்பி நீங்க சொல்ல சொன்னா சொல்றாங்க. நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? தாகிருஷ்ணன் ஐயா, எங்க ஐயா கொலை வழக்கில் கூட தான் யாருமே கொலையாளி இல்லை விடுதலை. தன்னைக்கு தானே குத்திக்கிட்டு செத்துட்டாரா? இல்ல மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் வெட்டிட்டு செத்தாங்களா? எந்த நாட்டில் எங்க இருக்கிறீங்க நீங்க? இங்க தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி, நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில். இது தீர்ப்பு மன்றங்கள் தான், நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில். அது சொல்லப்பட்டிருச்சுன்னு தான் தெரியுமே. பல்கீஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட தான் எல்லாரும் விடுதலை ஆயிருக்கிறாங்க. அதையெல்லாம் அவங்க கண்டிப்பாங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.